தமிழர் தான் ஆள வேண்டும் என்பது ஏன் அடம் பிடிக்கிறீங்க? மத்தவங்க ஆண்டா என்ன தப்பு? கூடாது. அடிமையா வைக்கிறது தான் தவறு. நீங்கள் சொல்வது போல அடிமையா வைப்பதுதான் தவறு. ஆனா ஆள்வதே இல்லங்க. எப்படி தர்மம் இல்லைன்னு சொல்றீங்க? என் வீட்டுல நான் வாழ்வது, என் நாட்டுல நான் ஆள்வது என்னுடைய அடிப்படை உரிமை. நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல்னு என்னுடைய மறை சொல்லுது. அப்ப நீங்க எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி என்கிறான் என்ன பாவலன், புரட்சி பாவலன் என் பாரதிதாசன். பொங்கிடுத வாய்மை பொழிந்திடுது என்று நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னலி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே குவாயோங்கிறான். அப்ப என்ன மாதிரி செய்ய சொல்றீங்க? கெஞ்சுவதில்லை பிறர்வால் பிறர் செய் கேட்டினுக்கு அஞ்சுவதில்லை மொழியின் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்று பாவலர்கள் தெரிஞ்சித்தினார் பாரதி என்று பாட்டேன். அப்ப எந்த வழியும் நான் நிக்கிறது? என் நிலத்தை நான் தாங்க ஆளணும். ஆந்திரால 26 லட்சம் இருக்கேன், நான் ஆளன்னு கேட்கிறேன்னா, கர்நாடகால 1 கோடி இருக்கேன், உன் நிலத்தை நான் ஆளன்னு கேட்கிறேன்னா, இது என்னோட தார்மீக உரிமை. நீ ஆடுறதுனால என்ன? யார் ஆண்டாலும் எனக்கு என்ன? என் மொழி இருக்குதா சொல்லுங்க. 50 இந்தியாவில் இருக்கிற மொழியில மூத்த மொழி தமிழ். இந்தியாவில் இருக்கிற மொழியில மிக பின்னாடி வந்த மொழி ஹிந்தி. தாய்மொழியில் படிக்க பள்ளிக்கூடம் இருக்கா? வள்ளுவருக்கு கோட்டை இருக்கு, குரலை படிக்க ஒரு கூடாரம் இருக்கா? செலவு நாகர்கோயில கன்னியாகுமரியில வான உயரத்தை முட்டுது. எங்க குரலை படிக்கிறது? மனப்பாட பாட்டாவது படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? மணக்கவரும் பெண்களில குளிரா இல்லை, சுவற்றில் நிழலா இல்லை, கண் பெரிதான் துன்பம் இது தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லை. அது நீங்க கேட்கறீங்க. நேற்று நடந்த உதாரணத்துக்கு சொல்றேன். அதை செய்ய தவறுகள் யார்? இந்த திராவிட ஆட்சியாளர்கள்.